ஒரு ஹாய் சும்மா இது Assalamu alaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பைக்ரா ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ ஊட்டியிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் இந்த ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஊட்டி ட்ரிப்பில் தான் இதெல்லாம் நாங்கள் போனோம். ஸோ இந்த ஃபால்ஸ் நம்ம அப்படியே ஒரு நேச்சராக இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணலாம். நுழைஞ்ச உடனேவே ரொம்ப அந்த வியூலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் அப்படியே ஓடிட்டே இருக்குது இங்கே தண்ணி. ஸோ எல்லாருமே இந்த ஸ்டார்டிங்லேயே நின்று ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கேருந்து நாங்கள் நடந்துக்கிட்டே போகிறோம். ஸோ எவ்வளோ தூரம் நடப்போம்னு எங்களுக்கே தெரியல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் க்ளூ இல்லாமல் அப்படியே நடந்துகிட்டே போனோம். இப்போ தான் நாங்கள் ஸ்டார்டிங்கே நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். திருப்பி அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நடக்கிறதுக்கு. பட் ஸ்டில் ஏதோ ஒரு எனர்ஜியில் எல்லாருமே நடந்துக்கிட்டே போனோம். அப்படியே தான் வீடியோ தான் எடுக்கிறேன். ஓகேவா, நில்லுங்க. இங்கே இப்படி ரொம்ப தூரம் அப்படியே நடக்கணும். கொஞ்சம் தூரம் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராவது நடக்கணும். நடந்துட்டு திருப்பி இறங்கும்போது கூட ஓகே, மேலே ஏறி வரணும். ஸோ அப்படியே கஷ்டப்பட்டு பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு நடந்துட்டு இருக்கோம். நடுவில் நின்று ஃபோட்டோஸ் அந்த மாதிரி கூட நாங்கள் எடுத்துக்கிறோம். ஹாஷிம் என்னங்க, அவங்க தூரமாக போயிட்டாங்க. நான் தனியாக நடக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு அவங்கள நிற்க சொல்லிவிட்டு சும்மா அப்படியே நடுவில் நின்று வீடியோஸ் ஃபோட்டோஸ் அந்த ஃபால்ஸ் கிட்ட எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ஹஸ்பண்டும் கூட வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் அவரையும் கூட வர சொன்னால் அவர் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் போயிட்டாங்க. ஸோ இங்கே கூட வர சொன்னோம். அபிஷா திரும்ப சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கலாம். நான் இங்கே வந்ததே இல்லை, இங்கே வந்ததில்லை. எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க. ஆமாம், இங்கெல்லாம் வந்ததில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். வீடியோ எடுக்கிற ஹாய் சொல்லுங்க. எப்படி இருக்கு இந்த இடம்? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு இந்த இடம்? இருக்கா இடம் பிடிச்சிருக்கா? அங்க பாரு, இவ எப்ப ஏறினா? நஃபீஸாவும் ஏறி இருக்கா? கஷ்டப்பட்டு நடந்துட்டுருக்கோம். உண்மையிலே நடக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஸ்டில் நாங்கள் அழகாக நடந்துக்கிட்டு போயிட்டே இருக்கோம். சரி, லாஸ்ட் வரைக்கும் போயிடலாம், என்ன தான் இருக்குன்னு பார்க்கலான்னு நாங்கள் போயிட்டே இருக்கோம்.
செம்மையாக வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. உண்மையை சொல்லணுன்னா நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்தது. பட் ஸ்டில் எங்களுக்கு என்னென்னா வந்து இது வந்து இறங்குறது திரும்பி வேற வரணும் இல்லையா, அது நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் ஸ்டில் வந்து நம்ம வந்துட்டோம், எப்படியாச்சும் நம்ம வந்து பார்த்துடணும், கடைசி வரைக்கும் போய் பார்த்துடணும், கடைசி வரைக்கும் நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் போய் நடந்து என்ன தான் இருக்குது பார்க்கணுன்னு. எல்லாருக்கும் டயர்டாக இருந்தால் கூட எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு நடந்து வந்து முன்னாடி வந்து போயிட்டோம். இங்கே வந்து ஒரு ஷெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மக்கள் ரொம்ப நேரம் நடந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நடக்கிறதுக்காக ஒரு ஷெட்டு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வெயிலாக இருந்துச்சு இல்லையா, ஸோ ஒரு ஷெட்டு மாதிரி இருந்துச்சு. தண்ணி காட்சி ஒரு ஃபோட்டோ எடுப்போம். வீடியோ இந்த ஃபால்ஸ் வந்து குளிக்கலாம் முடியாது, ஜஸ்ட்டு வந்து நம்ம விசிட் சும்மா பார்க்குறதுக்கு மட்டும்தான். ஏன்னா இது ரொம்ப பெரிய ஃபால்ஸு. இது தண்ணி செம்மையாக வந்து கொட்டிகிட்டு இருக்கு பாருங்கள், பயங்கரமாக அடிக்குது. ஹாய், பிடிச்சிருக்க இடம் இது. ஒரு வழியாக வந்து கடைசி வரைக்கும் வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நடக்கிறது கிடையாது. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டு நடக்கிறது, இதோட எண்டிங் ஆகுது. நல்லபடியாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இங்கே வந்து சேர்ந்தது நினச்சா ஹாப்பியாக இருந்தது. ஸோ அப்படியே வந்து ஃபேமிலிஸோட எல்லாருமே லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு அப்படியே ஃபேமிலிஸோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். எல்லாருக்கும் டயர்டாயிடுச்சு, இறங்கி வந்தோன்னே கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திருப்பி வந்து நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் கொஞ்ச நேரம் எல்லோரும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த ஃபால்ஸை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ. அவங்க தனியாக எங்கேயாச்சும் மலை மேலே ஏறி ஃபோட்டோ எடுக்க போயிடுறாங்க. ஸோ இதான் வந்து லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் அந்த ஆறு வந்து அப்படியே வந்து போயிட்டே இருக்கும், எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது. பட் இங்கேருந்து அப்படியே வந்து அந்த ஆறு வந்து போயிட்டே இருக்குது. ஸோ இதான் வந்து லாஸ்ட்டு ஸ்பாட்டு. இதுக்கப்புறமா நம்ம அப்படியே திரும்பி போகணும். திருப்பி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நாங்கள் திருப்பி மேலே ஏறுறோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது, முக்கியமாக ஹக்கிமாவை வச்சுக்கிட்டு மேலே ஏறுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஸ்டில் வந்து அவள் வந்து என்னன்னு தெரியல, அன்றைக்கி வந்து கொஞ்சம் நடக்கிறதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணா. ஸோ அவளை கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க வச்சு வந்து நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி நடந்துகிட்டு இருக்கோம். என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் வந்து இந்த மாதிரி நேச்சரான பிளேஸ்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அவரும் வந்து நல்லா அந்த வியூ பார்த்துட்டு நல்லா ரசிச்சுட்டே இருந்தார். ஸோ நாங்கள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம்.
என்னோட ஹஸ்பண்டுக்கும் தான் ரொம்ப டயர்டாக இருக்குது. அவரோட ஃபேஸ்லேயே வந்து தெரியுது, அவரும் கொஞ்சம் டயர்டாக தான் ஆகிட்டார். ஏன்னா அவர் தான் சம்டைம்ஸ் ஹக்கீமாவை தூக்கிப்பார், அதனால் அவங்க டயர்டாக இருக்காங்க. அப்படியே அவ்வளோதான், அங்கே ஒரு வண்டி வந்துச்சு. ஸோ அந்த வண்டியில் எல்லாருமே பேசி அப்படியே வந்து வீட்டுக்கு இல்லை, ஸோ நாங்கள் வேனுக்கு வந்து கிளம்பி போயிட்டோம். இல்லை திருப்பி வேன் வரைக்கும் நடக்க முடியாது இல்லையா, அதனால் அங்கே வந்து ஒரு வண்டி இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அங்கே நல்லா அந்த நேச்சரில் வந்து எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அழகழகான ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்து எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். நம்ம அந்த ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது தானே வந்து ஒரு மெமரபுளாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து குரூப்பாக ஃபோட்டோஸு, தனித்தனியாக ஃபோட்டோஸ், அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அங்கே வந்து ஜாலியாக அந்த மெமரைசேஷனோட நாங்கள் வீட்டுக்கு வந்து அப்படியே கிளம்பிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.